ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அறம் செய் படத்தின் திரை விமர்சனம். அறம் செய் படத்தில் பாலு வைத்தியநாதன், லொல்லுசபா ஜீவா, அஞ்சனா கீர்த்தி, மெகாலி மீனாட்சி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கதாநாயகனாகவும் நடித்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் பாலு வைத்தியநாதன். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். அரசு தன் வசமுள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியை தனியார் வசம் தாரைவார்க்க திட்டமிடுகிறார்கள். இதை எதிர்த்து பாலு வைத்தியநாதன், லொல்லுசபா ஜீவா, மெகாலி மீனாட்சி மற்றும் பலர் போராடுகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த அரசியல் பேட்டனை மாற்றணும் என்று போராடுகிறார் அஞ்சனா கீர்த்தி. இப்போது நாட்டிலே நடக்கிற அரசியல் தில்லுமுல்லுகளை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார் பாலு வைத்தியநாதன். அதற்கு பாராட்டு. ஒரு கட்சியும் விட்டு வைக்கல. எல்லா கட்சிகளையும் அந்த கட்சிகளில் உள்ள தில்லுமுல்லுகள், மோசடிகள், போலி விளம்பர உத்திகளை வெளிப்படுத்தியிருக்காரு பாலு வைத்தியநாதன். எதையுமே ஸ்வீட்டை கூட 2 ஸ்வீட் சாப்பிடலாம், 10 ஸ்வீட் மொத்தமாக வச்சா எவன் சாப்பிட்றது? திகட்டிடும் இல்லையா? 2வது சாப்பிட்டா வாந்தி வந்துடும். அந்த மாதிரி ஓவர் டோஸ் பண்ணியிருக்கிறார் பாலு வைத்தியநாதன். 3 மணி நேரம் வசன மழை, அரசியல் தில்லுமுல்லை கொட்டுகிறார். இந்த படத்தில் நானும் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன். அரசியல்வாதிகள் எப்படி கேணங்கித்தனமாக தில்லுமுல்லு பண்ணுறாங்கிறதுக்கு நானும் உதாரணமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். லொல்லுசபா ஜீவா இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் என்னையே தான் கதாநாயகனை செலக்ட் பண்ணார், ஆனால் அப்புறம் திடீர்னு தானே கதாநாயகனை மாறிவிட்டார் பாலு வைத்தியநாதன் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அது படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களையும் அவர் தான் செய்கிறாரு லொல்லுசபா ஜீவா. அப்புறம் இவர் ஓவர்டேக் பண்ணிடுறாரு. திடீர் என்று மெகாலி மீனாட்சியுடன் டூயட் பாடுகிறார் பாலு வைத்தியநாதன். டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பார் போல், எனக்கு என்ன வருதோ அதை வச்சு பாட்டு எடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாலு வைத்தியநாதனும் அதுக்கு உட்பட்டு மெகாலி மீனாட்சியுடன் ஒரு டூப்பு போட்டு தன்னுடைய கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பாய்ஸ்ராஜன் ஹைகோர்ட் நீதிபதியாக வர்றார். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி முதல்வரை சந்திக்கலாமா, சந்திப்பாரா, அதுக்கு சட்டம் இடம் கொடுக்கறதாங்கிறதெல்லாம் பாலு வைத்தியநாதன் யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் நினச்சதை எழுதிட்டார், வசனமாக பேசவும் செஞ்சிட்டார். ஆனால் அது நம்முடைய மூளைக்கு ஏறியதா என்பதை அவர் யோசிக்கவே இல்லை. முதலமைச்சராக வர்றாரு ஜாகுவார் தங்கம். அவர் ஒரு படத்தை ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. சில படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் ஒரு முதலமைச்சர் எவ்வளவு இயல்பாக நடிக்க வேண்டும், மக்களிடம் எவ்வளவு நடிப்புகளை கொட்டி வாக்குகளை வாங்கினாரோ அதே மாதிரி நடிக்கணும்ல, இயல்பாக. அவர் என்னமோ வீராவேசம் எம்என் நம்பியார் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. கஷ்டமாக இருக்குது. ஜாகுவார் தங்கம் அவர்களே, டைரக்டர் சொன்னதை செய்யாதீங்க. நீங்களே ஒரு முதல்வர் எப்படி நடிக்க வேண்டும், எப்படி படத்தில் தோணணும் அப்படிங்கிறத நீங்களாக முடிவு பண்ணி செய்யுங்க. நீங்களும் ஒரு டைரக்டர் தானே, உங்களை பார்க்கும்போது எரிச்சல் வருது, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு முதலமைச்சர் இப்படி நடந்து கொள்ள மாட்டார், கிணத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லோருமே சிரித்தாங்க. அதான் உண்மை. அதே மாதிரி தேவையில்லாமல் அந்த மெகாலி கையை நீட்டி எதுக்கு, யாரிடம் எதற்கு கை நீட்ட வேண்டும்ங்கிறது இல்லையா? பாவனைகளை மாடுலேஷனோட முகத்தில் தெரிவிங்க, முகத்தில் காட்டுங்க. அதை விட்டு போட்டு என்ன போங்க. அதாவது இந்த அரசியலை சாட வேண்டும் நினைத்திருக்கிறார் பாலு வைத்தியநாதன். அதிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அரசியல்வாதிகளை எல்லாரையும் போட்டு செம கிளின்னு கிழிச்சிருக்கார். இந்த படம் டிவிக்கு விற்பனையாக வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடாது என்ற விஷயமெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை பாலு வைத்தியநாதன். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கிட்டார் பாலு வைத்தியநாதன். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு முழுநீள அரசியல் தில்லுமுல்லை பார்த்த மாதிரி இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திகட்டி விடுகிறது. 3 மணி நேரம் தேவையா? 2 மணி நேரம் 10 நிமிஷம் போதும்ல. இதை ஏன் பாலு வைத்தியநாத் செய்யவில்லை? எடிட்டிங்காரர்கிட்ட சொல்லிட்டார் போல், எல்லாத்தையும் அப்படியே வச்சிரு, ஒன்றும் எடிட் பண்ணதுன்னு. அப்படி படம் பார்த்த மாதிரி இருக்கிறது. அறம் செய்தார், ஆனால் அறத்தை வைத்து நம்மை செய்து விட்டாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. பாலு வைத்தியநாதன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அறம் செய். அரசியல்வாதிகளை கிழிப்பது உங்களுக்கு பிடிக்கும் என்றால் தியேட்டரில் போய் பாருங்கள். அறம் செய் படத்துக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.